குருஜி வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். தொழில் தொடங்கும் பெரிய தொழிலதிபர்கள் ஒரு 5 பேர் 10 பேர் ஆரம்பிக்கும் பொழுது 1-2 பேரே அந்த வெற்றியின் இலக்கை அடைகிறார்கள். மற்ற மனிதர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். அடிக்கடி அவர்கள் வெவ்வேறு தொழில்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? தொழில் ஆரம்பிக்க வேண்டியது பார்க்க வேண்டிய விஷயங்கள் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. 2, நியூமராலஜிக்கலி இந்த நம்பர் 1569 டோட்டல் நம்பர் இருக்கணும். முன்பக்கம் 8, 17, 26 இருக்கக்கூடாது ஆரம்பிக்கும் அன்று. தன்னுடைய பார்ட்னர் தொழில் கூட்டாளி அவருக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அவருக்கும் நல்ல நம்பரா இருக்கணும். பிறகு 7.5 சனி காலங்களிலோ அட்டமத்து சனி காலங்களிலோ அட்டமாதிபதி திசை, சத்ரு திசை, 6 குடைவன் திசை, 12 குடைவன் திசை காலங்களில் தொழிலை ஆரம்பிக்க கூடாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு 6 குடையவர் திசை நடத்தி கொண்டிருந்தால் சுகாதிபதி திசை, லக்னாதிபதி புத்தி வரும் காலங்களில் அந்த தொழிலை தொடங்க வேண்டும். சரி, தொழில் தொடங்கிவிட்டோம், தடங்கள் ஏற்பட்டு விட்டது. மீண்டும் அந்த தொழில் வெற்றி பெறுவது எப்படி? ஒரே ஒரு விஷயம்தான். அந்த கம்பெனியோட நம்பர், நேம், அது இருக்கும் திசை, ஈசானியம், கன்னி போன்ற பகுதிகளை சரியாக வேத விற்பனர்களை கொண்டு அவ்விடத்தில் சென்று சரியாக இயங்குகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வாஸ்து குற்றம் இருக்கிறதா இருந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள். பிறகு தன் தொழில் கூட்டாளிக்கு நேரம் சரியில்லை என்றால் அவர் வீட்டில் எவராது இருந்தால் அவர்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாறும். இறையருள் படைத்தவர்களும் குருமார்களும் எம்மதத்தினர் இருந்தாலும் அங்கே உண்மையான குருமார்கள் இருந்தால் அவர்கள் பாதம் படும் இடங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகும். சோ குருவை அழைத்து உங்க நிறுவனத்திற்குள் சிறிது நடக்கச் சொல்லி அவர்களை ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்கள். புனித நீராகிய கங்கை, காவேரி, சமுத்திர நீர்களில் ராமேஸ்வர நீர் இதெல்லாம் எடுத்து கலந்து அவ்விடத்தில் தெளிக்க செய்யுங்கள். குரு பிரேயர்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு 20 ஐயர் 30 ஐயர் ஒரே மாதிரி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லும் போதும் அந்த யாகங்கள் அல்லது காலையில் செய்யக்கூடிய விநாயகர் பூஜைகளை அங்கு ஆரம்பித்தால் இதிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது. பட் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது நேரம் சரியாக இருந்தால் மட்டுமே, அன்று குளிகை நேரங்களில் ஆரம்பித்தால் மிக வேகமாக வளரும். நீங்கள் குளிகை நேரத்தில் பிறரிடம் பணத்தை வாங்கினால் பணம் அவர்களிடம் வந்து கொண்டே இருக்கும். குளிகை நேரத்தில் பணம் வாங்கிக் கொள்ளுங்கள். குளிகை நேரத்தில் நீங்கள் பணம் கொடுக்காதீர்கள். வெள்ளிக்கிழமை அறவே யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள் அன்று அல்லது சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ செட்டில்மெண்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில இருந்து ஒரு பணம் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா கொஞ்சம் வேகமா பணம் குறையும். சோ இத ஒரு தாத்பரியமா வச்சுங்க. வெள்ளிக்கிழமை என் ஆபீஸ்ல பேமெண்ட் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் செய்தா மட்டும்தான், அப்படி கடைபிடித்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியடைய முடியும். மிக முக்கியமானது, என்னை போன்ற வேத விற்பனர்கள், தொழில் ரகசியம் தெரிந்தவர்கள், பச்சி சாஸ்திரம் தெரிந்தவர்கள், ஜோதிட ரகசியம் தெரிந்தவர்கள், நியூமராலஜிக்கலுக்கு இருக்கக்கூடிய அற்புதங்களை தெரிந்தவர்களிடம் நீங்கள் ஒரு முறையேதும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு தெளிவாக நடந்து கொண்டால் எப்பொழுதுமே வெற்றி வாய்ப்படையும்.